திரு எஸ்.டி. சூர்யா, நாங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிறோம், நாங்க கட்டுக்கோப்பா இருக்கிறோம், ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாச்சு, எங்க இறுதி கட்டத்தை எட்டிட்டோம். ஆனா எதிர்முகாம் இன்னும் பிளவுபட்டு இருக்கிறது, எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்கிறேன்? ஐயாவே சொல்லிட்டாரு, பிளவுபட்டு கிடக்கு, அதனால நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வகையில் உண்மைதான். கடந்த 2 தேர்தல்கள்ல 2019, 21 இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக போன்ற கட்சிகள் கூட்டணியில இருந்தது. இப்ப கூட்டணியில இல்ல, அதுவும் உண்மைதான். பிளவுபட்டு போயிருக்கின்றதும் உண்மைதான். ஆனா நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி செகண்ட் ஃபிடில் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கல. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சொந்த காலிலையும் நிற்கணும், கட்சியை வந்து விரிவுபடுத்தணும், நாளை ஒரு நாள் ஆளும் கட்சியாக வர வேண்டும், இந்த ஆசை கனவுகள்லாம் இருக்கு. அவர்களுக்கு வந்து எதுவுமே இல்லாம டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்க டிஎம்கே கிட்ட. அந்த மாதிரி எங்களால இருக்க முடியல. எல்லா மாநிலங்களிலும் ஆட்சிக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சில மாநிலங்கள்ல வெற்றி அடைஞ்சிருக்கோம், சொந்த மாநிலங்கள்ல காலம் தாமதமா சொந்த காலில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தா நீங்க ஏன் கூட்டணிக்காக இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ சொந்த காலில் நிற்கணும்ன்றது படிப்படியா தான். இப்போ வந்து பெரிய கட்சிகள் யாருமே கூட்டணி இல்லைன்றது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. அதை மீறி ஒரு கூட்டணி வந்து சிறு கட்சிகளோட எப்படி 2014 நாங்க ஒரு கூட்டணி அமைத்தோமோ, இப்ப 2014 இவ்வளவு பேர் எல்லாம் எதிர்கட்சி எல்லாம் இவ்வளவு பேசுறாங்க. 2014 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இவர்கள் எல்லாம் தனியாக தான் போட்டியிட்டார்கள். அப்ப அவர்கள் வாங்கிய ஓட்டு தான் அவர்களுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரென்த். இப்ப வந்து 2018க்கு அப்புறமா எல்லாருமே கூட்டணியா சேர்ந்து ஒன்னா நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, சந்தோஷம். அந்த யுனைடெட் ஸ்ட்ரென்த் வந்து நல்ல வகையில இருக்கு. அதனால அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது தொடரப்போவது கிடையாது. அடுத்த 50 வருஷத்துக்கு இந்த கூட்டணி அப்படியே இருந்துட்டு எப்பயுமே ஜெயிச்சுட்டு இருக்க போறது கிடையாது. இல்ல, பிஜேபியிலும் அப்படி இல்ல. பிஜேபியில அப்படி கிடையாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து கடந்த 3 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். நம்ம திமுக இங்க ஆட்சிக்கு வந்த உடனே இங்க வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கமா இல்லையா? அதே அளவுக்கு இம்பாக்ட் உதாரணமாக காங்கிரஸ் கட்சியால ஒரு ஸ்டேட் யூனிட்டா அவர்களால இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கா முடியலன்றதுதான் கேள்வி. ஒரு 10 ஆண்டு கால பிஜேபி NDA 1 NDA 2க்கு எதிரா இந்தியா கூட்டணி அப்படின்னு தேசிய அளவுல ஒரு கூட்டணியை கட்டமைத்ததை நீங்க ஒரு இம்பாக்டா பார்க்கலையா? அதாவது நான் இப்போ வரக்கு முன்னாடி தரவுகளை பார்த்தேன். இந்தி கூட்டணிக்கு முன்னாடி UPA அப்படின்னு பேர் இருந்தது. அந்த UPA கூட்டணியில வந்து 28 கட்சிகள் அங்கம் வகித்தாங்க. இன்னைக்கு இந்த இந்தி கூட்டணியில 26 கட்சிகள் தான் இருக்காங்க. அதனால இது ரெண்டுமே பெயர் மாற்றம் மட்டும்தான். பெயர் மாற்றம் தவிர வேற ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. இவங்க அதிகமா கிளைம் பண்ண நிதிஷ்குமார் அவர்களாகட்டும், மம்தா பானர்ஜி அவர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில இருப்பாங்கன்னு முதல்ல யூகிக்கப்பட்டது, கூட்டங்களுக்கெல்லாம் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் இவர்களோடு கிடையாது. அப்போ கடந்த காலத்துல UPA கூட்டணின்னு எப்படி இருந்ததோ அதே தான் இப்ப இருக்கு. அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் என்ன? இந்திய கூட்டணியில கூட்டணி கட்சிகள் கம்மியாக இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம், பீகாரே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த இடங்கள்ல எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து செகண்ட் ஃபிடில் வாசிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. இப்ப அதை மீறி நம்ம வந்து ஒரு வலிமையான கட்சியா போகும்போது ஏற்கனவே அங்க வலிமையா இருக்கக்கூடிய கட்சிகள் த்ரெட்டன் ஆறாங்க, அந்த வளர்ச்சியை விரும்ப மாட்டேங்கிறாங்க. சில இடத்துல சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு, சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆனா ஓவரால் பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நீங்க எவ்வளவு குறை சொன்னாலும், நீங்க வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாலும், என்ன சொன்னாலும் தனியாக களம் காணுவதற்கு தயாராக இருக்கிறோமா இல்லையா? கடந்த 3 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி இருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் ஒரு காத்திருப்பு தொடர்ந்து நீடிக்குது? ரெண்டு கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருச்சு. தமிழ்நாட்டுல இன்னும் எதற்காகவோ யாருடைய வருகைக்காகவோ பாஜக காத்திருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி பிளவுபட்டிருக்கீங்க, பெரிய கட்சிகள் வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையாத ஒரு சூழல் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு வரும்ன்றது தெரியாது, முதல் விஷயம். இரண்டாவது, சின்ன கட்சிகளா இருந்தாலும் இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை, இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை, அவர்களுக்கு என்ன இடம்? இப்ப வந்து ஐயா சொல்ற மாதிரி 2013 இருந்து ஒட்டுக்கா 3 இருந்து ஒட்டுக்கா டிராவல் பண்ணி 1 வருஷம் இல்லைனாலும் அவர்களாலேயே தொகுதி பங்கீடை முடிக்க முடியவில்லை. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதிகள்னு கொடுக்கல. அவங்க 20 வருஷமா ஒன்னா இருந்து கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வர முடியாத நிலைமை இருக்கு. அப்ப இப்ப வந்து புதுசா கட்சி சேர்ந்திருக்காங்க, சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா முழுமையா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் எண்ணம். அதனால 39 தொகுதியிலுமே வேட்பாளர் முடிவு பண்ணலையா அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா தேசிய கட்சின்றப்ப அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. மாநில கட்சினா உடனே முடிவு பண்ணி அறிவிச்சிடலாம். தேசிய கட்சினா அதுக்கு ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு, அவங்க அப்ரூவ் பண்ணணும், அங்கிருந்து ரிலீஸ் பண்ணணும். சரி, அதனால அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரொசீஜர் தான், இல்லைன்னு சொல்ல. நீங்க முதற்கட்டமா தேர்தல் அறிவிக்கிறது அப்படிங்கிறது எதிர்ப்பு அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறீங்க. ஆனா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, முதற்கட்டமா தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்புன்னு தெரிஞ்சுதான் பிரதமர் தொடர்ச்சியாக 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தார், 6வது முறையும் அவர் வருவது தெரிந்துதான் அப்படின்னு சொல்றாங்க. 5, 6ன்னு இவங்க சொல்றாங்க. ஒன்னு வந்து பியூர்லி
டிவோஷனல் ட்ரிப் ராமர் கோயிலுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்களுக்காக வந்தார். இரண்டாவது கேலோ இந்தியாவுக்கு தமிழக அரசு அழைத்ததனால் அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்தார். மீதி 4 அரசியல் பயணங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் இல்லையா, அது எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாடு பயணம் ஒண்ணு கூட கிடையாது. தெலுங்கானா போனாரு, ஆந்திரா போனாரு, கேரளா போனாரு, இந்த மாதிரி சுத்தி தான் போனாரு. அப்போ தெலுங்கானாவுக்கும் 4 முறை போயிருக்கார் பிரதமர் கடந்த 2 மாசத்துல அரசியல் விசிட்டா. ஆனா தெலுங்கானாக்கு மே மாசம் தான் தேர்தல். அப்போ ஏப்ரல்லே தேர்தல் வந்திருக்கும்னு தெரிஞ்சதுன்னா தெலுங்கானாக்கு ஏன் இப்பவே அவர் போகணும்? அதனால இது முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகளா தான் நான் பார்க்கிறேன். அதுல ஒன்றும் ஐ டோன்ட் கிவ் எனி கிரெடிபிலிட்டி. ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு தனியரசு, அதிமுகவினுடைய நிலைமை என்ன? இன்னும் தொடர்ச்சியா தேமுதிக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உறுதி செய்யல அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. பாமக பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இப்போ பாமகவும் இன்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சிக்னலை கொடுத்திருக்கிறாங்க. இன்னமும் கூட்டணி இறுதியாகாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு. இது அதிமுகவுக்கான எப்படியான சவாலா பார்க்கலாம்? அதிமுக துவக்கப்பட்ட காலத்திலிருந்து அதனுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாடு எதிர்பார்க்கிற ஒரு பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் 2024 இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வந்த பிறகு கூட எடப்பாடி என்கிற இந்த அதிமுகவோடு கூட்டணி கட்சி என்று ஒரு அரசியல் கட்சி கூட அதோடு இணைந்து கூட்டணிக்கு தயாராகாத அளவிற்கு ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது. உண்மையிலேயே நம்ம எல்லாத்துக்கும் வருத்தம் தான். அதுல எதிர்கட்சிகள் கூட வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய திராவிட ஒரு கட்சி இவ்வளவு வலிமை இழந்து கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, மக்கள் வாக்காளர்கள் கூட்டணி கட்சி அல்லது ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்களும் விலகி போகிற அளவிற்கு ஒரு பலகீனமான தலைவரா பொதுச் செயலரா எடப்பாடி இப்படி இருக்காருங்கிற பெரிய நெருக்கடி வருத்தம். அதுதான் இப்ப நம்ம இன்னைக்கு இந்த விவாதத்துல ஒரு மிக முக்கியமான பல கட்சிகள் தேர்தலுடைய பங்கேற்பு, வேட்பாளர் அறிவிப்பு, களத்துல அவங்க எப்படி எல்லாம் அணிகளை கட்டியிருக்காங்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மிக முதன்மையான இடத்துல இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது கடைசி நிலையில இருக்கிறது தான். இப்ப புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற சரிவுகளின் உச்சமா இப்ப யார் ஏற்படுத்தியது அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்படுத்தி கொண்டாரா? ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி நிமிடம் வரைக்கும் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அவங்க மாற்று கருத்து இல்லைங்கிறது சொல்றாங்க. ஏன்னா அதன் காரணமாகத்தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கூட கடைசி நேரம் வரைக்கும் உறுதி செய்யாமல் காக்க வைக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் இப்ப எடப்பாடியோட யார் இருக்கு, அவரோட அவர் முடிவெடுக்கிறாரான்னு தெரியல. யாராவது அவர்களுக்கான ஒரு குழு ஆலோசித்து முடிவெடுக்கிற அளவுக்கு அங்க யாராவது இருக்காங்களான்னா அதுவும் தெரியல. எடப்பாடியும் அல்லது எடப்பாடி சார்ந்தவர்கள் அல்லது அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்று எந்த புலனாய்வு அமைப்புகளாலேயே கண்டறிய முடியாத அளவிற்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா அது கிட்டத்தட்ட அந்த சிஸ்டம் முழுசா கொலாப்ஸ் ஃபெயிலர் ஆகி கிடக்கு. ஏன்னா நீங்க அதுல இப்ப யாரோட தொடர்பு கொள்றதுனே தெரியாம நேரடியா எடப்பாடியோட நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நடிகர் போய் எடப்பாடி கிட்ட பேசுற அளவுக்கும் அது இவர்கள் அழைத்து போய் பேசுறாரு. பாவம், அவர் நல்ல கட்சி, நமக்கு நண்பர் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒரு 3வது 4வது கட்ட தலைவர் தான் அதிமுக பொதுச் செயலாளரோட போய் பேசுறாரு. அதை தவிர நீ ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அல்லது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் போய் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. பாமக இன்னைக்கு போய் அருள் சந்தித்து இருக்கிறாரு. இப்ப அதெல்லாம் பேச்சுவார்த்தையை பார்க்க முடியாதா? அதுதான் இப்ப வார்டு கவுன்சிலர், கிளை செயலாளர் எல்லாம் போய் அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு வர்றாரு. அல்லது கோடம்பாக்கம் இந்த மாதிரி சாலி கிராமத்துல இருந்தெல்லாம் போறாங்கன்னா நான் என்ன செய்யறது? இப்ப நீங்க நம்ம எங்க கோமன் ஐயா சொன்ன மாதிரி தான், கோமன் ஐயா சொன்ன மாதிரி மோடி ஐயா கிட்ட வலது இடதுமா யார் இருக்காருன்னு பார்த்தா ராதிகா அம்மாவும் சரத்குமார் அண்ணன் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நிலைமை இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு அரசியல் ஒரு சித்தாந்த ரீதியான நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்களா? ஏன்னா பாஜக மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக பார்த்தது, கூட்டணியில பார்த்தது அதிமுகவை. இன்னைக்கும் ஒரு பெரிய கட்சியாக கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்த்தது அதிமுகவை. அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா?
இல்லையா, அது கிட்டத்தட்ட இப்ப நான் முதல்ல இந்தியாவில் அல்லது உலகத்துல எடப்பாடி இப்படி ஒரு பலகீனமான அரசியல்வாதி ஒரு சித்தாந்த தளத்தில் இருந்து இயங்காமல் ஒரு, அதாவது எனக்கு அது நான் ரொம்ப இன்னும் கடுமையா குறை சொல்வதற்கு எனக்கே ஒரு தயக்கமா இருக்கு. ஏன்னா நான் அவங்களோட 10 ஆண்டு காலம் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் உச்ச அதிகாரத்தில் இருந்த ஒரு முதல்வர் பொறுப்பில் இருந்தவர். இவ்வளவு அதிமுக என்கின்ற ஒரு நிறுவன பலம் பொருந்தி அந்த அதிமுகவை நம்பி அரசியல் கட்சியிலும் வர தயங்குகிறார்கள், நாட்டு மக்கள் வாக்காளர்கள் வர தயங்குகிறார்கள். ஏற்கனவே பலமான கூட்டாளி மோடி எங்கள் டாடின்னு சொல்லி கொஞ்சி அவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க. ஆனா அப்படி நெருக்கமா அண்ணாமலையும் எடப்பாடியும் எல்லாம் ஒரே தட்டுல ஒரே பாயில படுத்திருந்தவங்க எல்லாம் தெரிச்சுழுந்து செதறி ஓடுறதுக்கு எது காரணம்னு யார் இதுவரைக்கும் எதுவுமே தெரியலையா? ஒரு 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியோடு பயணிக்கிறாங்க. அதற்கு பிறகு 2 ஆண்டு காலம் பயணிக்கிற ஒரு கூட்டாளிகள் அவர் வெறும் பாஜக மட்டும் போகல, பாஜகவோடு இருந்த அதிமுகவின் தலைமையை ஏற்று அங்கீகரித்திருந்த ஏசி சண்முக ஐயா போல, பாரிவேந்தர் ஐயா மாதிரி, ஜான் பாண்டியன் மாதிரி பல்வேறு அமைப்புகள் இவர்களெல்லாம் நீங்க எப்படி போறாங்க? இப்ப அதுலயும் இப்ப நீங்க கடைசி அன்னைக்கு வந்து தமாக ஐயா வாசன் போய் எடப்பாடி பார்த்து சொல்லிட்டு டெல்லி போறாங்க. பிறகு நேரடியா அவங்க வந்து பாஜகவோட இணக்குங்கிறாங்க, இணைஞ்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கு அணியமாகி வர்றாங்க. அந்த அளவுக்கு எப்படி எந்த இடத்துல எடப்பாடி பலகீனப்பட்டு போட்டார், அல்லது எடப்பாடி தெரிந்தே முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னர்ங்கிற மாதிரி அதிமுக இந்த கடைசி தேர்தலா இதை முடிச்சு வைக்கிறதுக்கு பாஜகவிலேயே எடப்பாடிக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்களாங்கிறதையும் கூட ஒரு பெரிய வியப்பா சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க இல்ல பாராளுமன்ற தேர்தலுக்கான போக்கஸா இது இல்ல, குறைந்தபட்சமா பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தலா வச்சுக்கிட்டு 26 சட்டமன்ற தேர்தல் தான் போக்கஸ் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி வியூகம் வகுக்கிறார் அப்படின்னு ஏன் இதை பார்க்க கூடாது? ஏன் இப்ப நீங்க இப்ப தனித்து நின்று எடப்பாடி அல்லது அதுவும் இப்ப சின்ன வருதா இல்லையாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த நிலைமையில் இப்ப ஒரு 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு எடப்பாடி போன பிறகு 2024 ஒரு பலம் பொருந்திய தனித்தலைமையோடு எடப்பாடி சந்திக்கிற இந்த தேர்தலிலேயே யாருமே வாக்களிக்கல அல்லது ஆதரவுக்கு வந்து கூட்டணி கட்சி இல்லாத ஒரு நெருக்கடியில சிக்கி கிடக்கிற எடப்பாடி அல்லது ஒரு தேர்தலில் நீங்க பாரதிய ஜனதா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி இருக்கிற இந்தியா கூட்டணி இதை எதிர்த்து களத்தில் எந்த கருத்தை முன்வைத்து